ஹாய் காய்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கல இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரே கிளிக்கில் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ஜெமினி அப்ளிகேஷன் உள்ள போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டிக் பண்ணிக்கோங்க, போஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராம்ப்டை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்துச்சா, இந்த இப்போ இருக்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் சைஸ் இருக்கா. இந்த சைஸை நம்ம ஷார்ட்ஸ் மோட் சைஸில் மாற்றிக்கலாம். அது அப்படின்றத இந்த வீடியோலேயே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஏஐயில் எடுத்த இந்த மாதிரி ஃபோட்டோ டிக் பண்ணிக்கிறோம். டிக் பண்ண சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் சைஸு. அதான் இப்போ நம்ம போர்ட்ரேட் சைஸாக மாற்றுறோம், அதாவது ஷார்ட்ஸ் சைஸ். அது எப்படின்றத பாருங்கள். 16:9 அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட ஷார்ட்ஸோட சைஸ். ஷார்ட் சைஸை அதை அப்படியே லேண்ட்ஸ்கேப் சைஸாக மாற்றுறோம். லேண்ட்ஸ்கேப் சைஸாக இப்போ நம்ம மாற்றிருக்கிறது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் சைஸாக மாற்றிருக்கோம். இது லேண்ட்ஸ்கேப் சைஸ் மேலே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இது ஷார்ட் சைஸு 16:9. நம்ம எந்த மாதிரி சைஸ் வந்து டைப் பண்ணி போட்டாலே போதும், ஃபோட்டோவோட சேர்த்து அதுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன இப்போ டைப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயும் நம்மளோட ட்ரெஸ், அதாவது சாரீ கலரே மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இதில் சாரீ கலரு, ஷர்ட் கலரு, கிளாஸ் போடணுமா, நம்ம எல்லாமே டைப் பண்ணி போஸ்ட் பண்ணால் போதும். டைப் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைஸை 16:9 சைஸுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு போட்டால் போதும். லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகி வரும் பாருங்கள். 16:9 ஷார்ட் சைஸை லேண்ட்ஸ்கேப் சைஸாக மாற்றியாச்சா. அந்த மாதிரி தான் ஜெமினி அப்ளிகேஷனோட முதல் வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். என் வாழ்வின் மெலடி உன் நினைவு வந்ததே.